2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விஜயகாந்த் திமுகவை ஆதரித்திருந்தால் கலைஞர் முதல்வராகவே இறந்திருப்பார் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத நிலையிலும் விஜயகாந்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு மரியாதை அளித்ததாக கூறினார். விஜயகாந்துக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுவார். எந்த விஜயகாந்த்? 2016இல் அந்த விஜயகாந்த் மட்டும் திமுகவை ஆதரித்திருந்தால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக செத்திருப்பார். ஆட்சிக்கு அப்பவே வந்திருக்கும். தனியாக நின்று நான் என்று சொல்லி நான் ரோட்டில் நின்று நான் ஆட்சிக்கு வருவதை கடித்தவர் விஜயகாந்த். இன்னொன்றையும் சொல்கிறேன், ஜெயலலிதாவும் செத்திருப்பார். காரணம் இல்லைன்னா கலைஞர் முதலமைச்சராக அந்த தம்பில ஆட்சி நடத்திட்டு உயிரோடு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி தோத்த உடனே நேரம் அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணி வந்திருக்கும். பல பேர் கிட்னி மாத்திட்டு வராங்க, எல்லாத்தையும் மாத்திட்டு வராங்க. ஏன் விஜயகாந்தே அந்த எலெக்ஷன் தான் போய் படுத்தார். அந்த உயிரோடு இருந்திருப்போம். இப்படி ஒரு நிலை ஏற்படுத்திய விஜயகாந்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசு மரியாதை கொடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.